வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பீகார் தேர்தல் களத்தில் சாதிகளை கடந்து எல்லா சாதியினரிடத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி செல்வாக்கோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மணி? இல்லை, வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அப்படிதான் களத்திலேருந்து செய்திகள் சொல்லி கொண்டிருக்கணும். ஏற்கனவே இந்தியா டுடேயோட ஒப்பீனியன் போல் முதல்ல ஒரு ஒப்பீனியன் போல், அப்புறம் CNN-IBNோட ஒரு சர்வே, இது எல்லாமே ப்ராடாக சொல்கிறது இன்றைக்கி ஹிந்துவில் வந்திருக்க அந்த கருத்தை தான் வெளிப்படுத்துது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிந்து கிட்டத்தட்ட 16 மாதங்கள் ஓடிவிட்டன. இந்த 1.25 ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் மோடியோட செல்வாக்கு சரிவை சந்திக்கவில்லை என்பது தான் களத்திலேருந்து வரக்கூடிய நிலவரமாக இருக்குது. அதில் பீகாரில் இன்றைக்கி பிஜேபி எதிரணியில் இருக்காங்க. ஆளும் கட்சி ஜனதா தளம். அதுவும் உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றது ஒரு ஃபேக்டர் இருக்க தான் செய்யும். மோடியோட செல்வாக்கு என்பது அந்த சர்வேல 14% தாண்டியும் உள்ள ஊடுருவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. பட் இஸ்லாமியர்கள் மத்தியில் வேறு விதமாக இருக்கிறது. பை அண்ட் லார்ஜ் இந்த சர்வே கரெக்டாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. மோடி சப்பீல் இன்னும் குறையல, மோடியினுடைய செல்வாக்கு இன்னும் குறையல 16 மாதங்களுக்கு பிறகும் 1.25 ஆண்டுகளுக்கு பிறகும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியினுடைய இது கள நிலவரத்தை தான் பிரதிபலிக்குது அப்படின்னு மணி சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? 14% வேறுபாடு நான் பார்க்குறேன், ஒரு சின்ன வேறுபாடு பார்க்குறேன். பீகாரில் மோடிக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது மோடி என்று சொல்வதை விட பிஜேபிக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதுங்கிற கணிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது அந்த கணிப்பு நியாயமாக தெரிகிறது. ஆனால் இது மோடி செல்வாக்கு சம்பந்தப்பட்டதாக அதை மாற்றுவது இருக்குல்ல, அது இந்தியாவின் பிற பகுதிகளெல்லாம் மோடிக்கு ஏற்பட்டிருக்கிற சரிவு இருக்குல்ல, அதை சரி கட்டி காட்டுவதற்காக அங்கே மோடிக்கு இன்னும் சரியவில்லை என்று காட்டுகிற முயற்சியாக தான் எனக்கு படுகிறது. பீகாருடைய நிலைமை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா அங்கே நிதிஷ்குமார் மட்டும் லல்லுவோடு சேராமல் இருந்திருந்தால் இந்த சர்வே நடக்கிற வாய்ப்பே கிடையாது. இதை போன்ற ஒரு முடிவு வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அங்கே நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பின்னடைவு என்பதே லல்லு பிரசாத் யாதவோடு கூட்டணி அமைத்தது தான் மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் தான் இன்றைக்கும் லல்லு பிரசாதோடு இல்லைன்னா நிதிஷ்குமாருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கணிசமாக பிரகாசமாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த லல்லுவோடு சேர்ந்த கூட்டணிங்கிறது இருக்குல்ல, அது அங்கே பிஜேபிக்கு மிகப்பெரிய வலுவாக மாறி இருக்கிறது. அதுதான் பார்க்க வேண்டியது. லாலுவோட நிதிஷ்குமார் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி அரசியல் ரீதியாக, அரித்மெட்டிக் ரீதியாக, கணக்கு ரீதியாக, வாக்கு கணக்கு ரீதியாக எந்த பலனும் தராது, உண்மையிலேயே அது செல்வாக்கு சரிவுக்கு தான் இட்டு போகும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக நிதிஷுடைய செல்வாக்கு சரிவுக்கு அதுதான் இட்டு போய் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. வெறும் வாக்கு வங்கி பிரச்சனை அல்ல அது. நீங்க கடந்த காலத்தை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி செய்த காலத்துல மிகப்பெரிய அளவில் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு அங்க மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு பெருகி கொண்டு நாம் பார்த்தோம். இல்ல அதுல அந்த கட்டத்தில் பிஜேபி முற்றிலும் தங்கள் கைக்கு ஆட்சி மாற வேண்டும் நினைத்த போது உடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அதை தொடர்ந்து அடுத்த சிக்கல்கள் எல்லாமே அங்கே வந்தன. ஆனால் நிதிஷ்குமாருடைய ஆட்சி பிஜேபியோடு சேர்ந்தோ தனியாகவோ அங்கே சிறப்பான ஆட்சியாக லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சியோடு ஒப்பிடும்போது அதை விட சிறப்பான ஆட்சியாக மாறி இருந்ததுங்கிறது பீகாருடைய நடைமுறை உண்மை. இதை அந்த மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் லல்லு பிரசாத் யாதவ் காலத்துக்கு போவதற்கான விருப்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதான் அடிப்படை. நீங்க எப்படி பாக்குறீங்க ஞானியுடைய அந்த பார்வையை? சாதி ரீதியாக ரீதியான ஓட்டுலாம் விழுமுங்கிறது ஒரு தவறான, சாதி ரீதியாக பிளவுபட்டு கிடக்குதுன்னு சொல்லி ஒரு தரப்புல இருந்து சொல்லும் போது அப்படி சாதி ரீதியாகத்தான் வாக்குகள் விழும் அப்படின்னு சொல்ல முடியாது. நரேந்திர மோடிக்கான செல்வாக்கு சாதி தாண்டி இருக்குங்கிறது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கிட்டு வேறு சில விஷயங்களை அவர் சொல்றாரு. அதான் 2+2 சம்டைம்ஸ் 4 ஆகணும்னு அவசியம் கிடையாது. பாலிடிக்ஸில் 0வாகவும் ஆகலாம். அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ லாலுவோட சேர்ந்ததுனால நிதிஷுக்கு உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. பட் நான் முதல்ல சொல்ல விரும்புறது என்னன்னா அந்த பிஜேபியோட மோடியோட செல்வாக்கா மாற்றுவதற்கான முயற்சிகள் அது ஊடகங்கள் மட்டுமே செய்துன்னு நம்ம சொல்றதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ 2014 லோக்சபா எலெக்ஷனில் விழுந்த ஓட்டுகள் எல்லாமே பிஜேபி பிடிக்காதவங்க கூட மோடிக்கு போட்டாங்க. அந்த நிலைமை தான் இன்னைக்கு பீகார்லையும் இருக்குது. இந்த சர்வே ஹிந்து இந்த வந்திருக்கக்கூடிய இந்த சர்வேல அந்த சர்வேவை எடுத்திருக்கவங்களுக்கோ போட்டிருக்கவங்களுக்கோ ஏதோ பெரிய அளவில் அஜெண்டா இருக்கிறதா நமக்கு தெரியாது. கண்டிப்பாக கிடையாது. அது அப்படி இருக்கும்பொழுது அவருடைய மோடியோட செல்வாக்கு என்பது அந்த பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சரிவு இல்லை என்பதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா எனக்கு தெரியுது. மற்றபடி லாலு நிதிஷோட போனாலும் போகாட்டியும் அது பெரிய அளவில் மாற்றங்களை அந்த தேர்தல் முடிவில் கொண்டு வருமானது. இது முசாஃபர்பூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல
கூடி நின்று பேசக்கூடிய ஒரு சின்ன கூட்டத்தின் மத்தியில என்ன பேசுறாங்கங்கிறத அடிப்படையாக வச்சு இப்படி ஒரு செய்தி வருது. அது மட்டும் வச்சு இது மிகப்பெரிய சாம்பிள் எடுத்து சர்வே எடுத்து வந்த செய்தியாக இது இல்ல தெரியல. ஆனா சாம்பிள் எடுத்து சர்வே எடுத்து வந்த செய்திகளுக்கும் ஒற்றுமை இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த செய்தியை ஊடகங்களுடைய ரோல் சொல்றீங்கல்ல, இப்போ இந்த அலுவலகத்து வாசல்ல இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நம்ம 3 பேரும் இந்த அணியில இருக்கக்கூடிய இன்னொரு 3 பேரும் 6 பேர் 7 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இங்க வேறு விதமான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரிய ஊடகங்கள்ல போய் எழுதுனா என்ன பொருள் இருக்குமோ அதே பொருள் தான் இந்த ஸ்டோரிக்கு இருக்குன்னு பார்க்க முடியும். ஆனா 2 பேரும் இதை ஏற்கறீங்கன்னா களத்துல உண்மையிலேயே ஒரு விஷயம் ரொம்ப நான் வேற மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறேன். மணி இருக்கிற அணுகுமுறை வேறு, என்னுடைய இருக்கிற அணுகுமுறை வேறு. ரொம்ப நான் திரும்ப சொல்றது, பீகார்ல நிதிஷ் தனியாக லாலுவோட சேராமல் இருந்திருந்தால் நிச்சயமா அது ஒரு பிராக்சர்டு வெர்டிக்டாக வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமானது. யாருக்கும் இல்லாம பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் நிதிஷ் லாலுவும் சேருகிற போது அந்த கூட்டணி ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு கூடுதலா இருக்கு. போலரைசேஷன் ரிஜெக்ட் ஆகிற போது அதை ரிஜெக்ட் ஆவதன் பயன் யாருக்கு அங்க போக முடியும்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு போகக்கூடிய சூழல் அங்க இல்ல, அந்த மாதிரியான அமைப்புல அங்க இல்ல. அங்க பிஜேபி தான் அந்த அமைப்புல இருக்கு. அது இப்போ அங்க பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்பது மோடி தான். அப்படித்தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிஜேபி இருக்கிற அடையாளம் இப்போது மோடி கிடையாது, அது மாறிவிட்டது. நீங்க சொன்ன 2014 தேர்தல் அது உண்மை. ஆனா இன்னைக்கு இந்தியா 2014 தேர்தல் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், அவர் பிரதமர் வேட்பாளர் சட்டமன்ற தேர்தலையும் மோடியோட செல்வாக்குல அங்க இருக்கக்கூடிய பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்னு. அதான் அங்கே இப்போ பிஜேபிக்கு இருக்கிற அடையாளம் மோடி தான், அவர்களுக்கு வேற அடையாளம் அங்க இல்ல. பிஜேபிக்கு இருக்கிற அடையாளம் மோடி தான். அவர் அடையாளமாகத்தான் இருக்காரு, செயல்திறனோட அவர் ஒன்றும் செயல்பட்டதாக தெரியல அப்படின்னு இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய பகுதிகளில் சொல்றதாக இந்த செய்திக்குள்ளேயே ஒரு தகவலும் இருக்கு. அதை தாண்டி இன்றைய செய்திகளில் மோடி தொடர்பாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் கொடுத்த ஒரு பேட்டி எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கு. அதுல அவர் சொல்றாரு, ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் செயல்களுக்கு பிரதமரை பொறுப்பேற்க வேண்டும். சின்ன சின்ன அமைப்புகள் செய்யக்கூடிய செயல்களுக்கும் அகிலேஷ் யாதவ் சொல்றாரு மோடி தான் பொறுப்பேற்கணும்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது கரெக்ட். ஏன்னா ஃப்ரெஞ்சு குரூப்ன்றவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பொராடிக்கா பேசினாங்கன்னா அதுக்கு நீங்க பிரதம மந்திரியை பொறுப்பாக்க முடியாது. ஆனால் தொடர்ச்சியா பேசுறாங்க, அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குன்னா கண்டிப்பாக பிரதம மந்திரி தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா இப்ப சங்க பரிவாருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் பிக்கரிங்ஸும் அந்த கான்ட்ராடிக்ஷன்ஸும் அது மோடிக்கு எதிராகவே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை மோடி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவார்னு நான் நம்பல. இப்ப உதாரணத்துக்கு ரித்திக் பட்டேல் குஜராத்தில் பண்றதோ அல்லது உத்தரப்பிரதேசத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதோ, மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க எல்லாம் கொல்லலாம், சாப்பிட்றவங்க எல்லாம் கொல்லலாம்னு பேசுறதோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியா வரக்கூடிய அந்த விஷயங்கள் மோடியை பிடிக்காத சங்க பரிவாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிலர் பண்ணக்கூடிய சில மிஸ்டிஃபாவும் நாம் பார்க்கலாம். ஆஃப்டர் ஆல் மோடின்ற அவர் உங்களுக்கு சங்க பரிவாரத்தோட அவங்களுடைய பிரதிநிதி தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஒரு பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவர், டெவலப்மெண்ட் அஜெண்டான்னு பேசக்கூடியவர், அதுவும் ஆட்சிக்கு ஒரு 1.25 ஆண்டுகள் தான் ஆகின்றன. அவங்க யாருமே இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள். குறைந்தபட்சம் சில ஆண்டுகளுக்காவது இந்த அஜெண்டாவை தாண்டி போகணும்னு தான் விரும்புவாங்க. அப்போ இந்த ஃப்ரிஞ்சு குரூப்ஸில் ஃப்ரிஞ்சு குரூப்ஸை பின்னாலேருந்து இயக்கிறதுன்றது மோடியை பிடிக்காத விஹெச்பியில் இருக்கக்கூடிய அல்லது பஜ்ரங் தளில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்தபொழுது அவருக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள், சில பேர் அவர்களுடைய பெயர்களை உங்களுக்கு அவர்கள் யார் என்று தெரியும், அவர்களெல்லாம் பின்னாலிருந்து உசுப்பி விடும்போது சில விஷயங்கள் வெளியே வருகின்றன. ஆனால் தார்மீக ரீதியில் கண்டிப்பாக இதை அடக்க வேண்டிய பொறுப்பு என்பது பிரதமருக்கு தான் இருக்கிறது. அந்த விதத்தில் அகிலேஷ் யாதவ் சொன்னது கரெக்ட் தான், அதுல மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அல்லது ஃப்ரிஞ்ச் குரூப் அப்படின்னு சொல்லி மணி சொல்றதோ, ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அகிலேஷ் யாதவ் சொல்றதோ, 90களில் இதே மாதிரி விஹெச்பியையும் மற்ற பஜ்ரங் தள்ளையும் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனா இன்று அது துணை அமைப்புகளாக, சகோதர அமைப்புகளாக மாறிடுச்சு. இப்போ ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்னா அபினவ் பாரத், ஸ்ரீராம் சேனா, அனுமார் சேனா, இந்த மாதிரியான விஷயங்கள் வேணா இருக்கலாம். இந்த ஒரு 10 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலத்துல இந்த மாதிரி இன்னைக்கு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸா சொல்லக்கூடியவர்கள் துணை அமைப்புகளாக, அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளாக மாறுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? they are working, others are not working. ரொம்ப முக்கியமா இந்த ஃப்ரிஞ்சுங்கிற சொல்ல வேற மாதிரியா பொருள் புரிஞ்சுக்கணும். ஃப்ரிஞ்சு அமைப்புங்கிறது நம்ம சிறு அமைப்புகள்னு தவறாக விளங்கிக்கிறோம்னு என்னுடைய கருத்து. சரி, ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ் சிறு அல்ல, ஃப்ரிஞ்சு விளிம்பு அமைப்புகள் தான். விளிம்பு அமைப்புகள் என்ன சரியா சொல்லப்போனா அவை விளிம்புல இருக்காங்க. ஆனா விளிம்புல இருந்தாலும் அவை சின்ன அமைப்புகள் அல்ல, அவை மிகப்பெரிய அமைப்புகள் தான்.
அந்த விளிம்பில் இருந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய அமைப்புகள். விளிம்பை விட்டு நகர்ந்து மையத்தை நோக்கி வரும்போது அது பெரிய அமைப்புங்கிறது நமக்கு உரைக்குது. அது விளிம்பில் இருந்துகிட்டு இருக்கும்போது அது பெரிய அமைப்புன்னு நமக்கு உரைக்காம இருக்கு. அது அந்த காலத்திலையும் பிஹெச்பியோ சரி பஜ்ரங் தளோ சரி அது அப்போதும் பெரிய அமைப்புகள் தான். ஆனால் அவற்றை மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வராம வெளியில இருந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நாம் விளிம்பு அமைப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் சின்ன அமைப்புகள் அல்ல, அவை வந்து அவனுடைய விஸ்தீரணத்திலும் அமைப்பு கட்டுமானத்திலும் அவை பிஜேபி அளவிற்கு பெரிய அமைப்புகளாக தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போது நாம் பேசுகிற இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் எல்லாமும் கூட இதே போல எல்லா ஊர்களிலும் வியாபித்து இருக்கக்கூடிய பெரிய அமைப்புகள் தான். ஆனால் வேண்டுமென்றே அதை அடக்கி வாசிப்பதற்காகவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வராமல் இருக்கவும் வெளியில இருந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால அவற்றை வந்து நாம் வந்து ஏதோ பலமற்ற சின்ன அமைப்புகள் கொஞ்சம் சத்தம் போடுறாங்கன்னு கருதுவதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கரெக்ட் தான். அது அவங்க வந்து அது ஸ்ட்ராட்டஜி, அது ஆமா டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கும் உங்களுக்கு, அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. பட் ஃப்ரிஞ்சுன்னு வந்து அவங்கள வந்து குறைஞ்சு மதிப்பிட முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஃப்ரிஞ்ச் வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி ஆகுது. இன்னைக்கு மெயின் ஃப்ரிஞ்சாக இருக்கவங்க இன்னும் 10 வருஷத்துல வந்து அவங்க மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம். பட் இஸ் நாட் பை சைஸ் கரெக்ட். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அகிலேஷ் யாதவ் வந்து பிரதமர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது தார்மீக முறையில் கரெக்ட், பிரதம மந்திரி பொறுப்பு, சட்ட ரீதியாகவும் பிரதமருக்கு பொறுப்பு பாத்தியதை இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல விரும்பும் இன்னொரு கருத்து என்னவென்றால், அங்க உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே வந்து அவரோட அத்தாரிட்டி அண்டர்மைன் பண்றதுக்காகவே வந்து அங்க உள்ள இருந்து சிலர் வேலை செய்யறாங்க. அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எந்த கட்சிக்குள்ளேயும் உள் முரண்பாடுகள் இருக்கும். அது எந்த கட்சியா இருந்தாலும் உள் முரண்பாடுகள் இருக்கும். அது மாதிரி பிஜேபிக்குள்ளேயும் சில உள் முரண்பாடுகள் இருக்கு. மோடிக்கு ஆதரவு சக்திகள், மோடிக்கு எதிர்ப்பு சக்திகள் ஒன்று உருவாயிடும். நாளைக்கு வேற ஒரு பிரதமர் அந்த கட்சியில இருந்து வந்தா அவருக்கு ஆதரவு சக்திகள் எதிர்ப்பு சக்திகள் உருவாகத்தான் செய்யும். அது ஆனால் நான் பிரதான பிரச்சனையா பார்க்கல அவர் சொல்ற மாதிரி. அதுக்கு மாறா நான் என்ன பார்க்கிறேன்னா, அப்படியே அவர் சொல்றதின்படி பொருள் கொண்டா இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மோடி வந்து மாறுபட்ட கருத்துடையவர்ங்கிற அவர் விரும்பலன்ற இல்ல ஞானி ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து அவரோட ஐடியாலஜிக்கல் பொசிஷன் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து டிபேட்டுக்கு அப்பாற்பட்டது. அது இல்ல நான் சொல்லும்போது இன்னைக்கு அவர் இஸ் என்ஜாயிங் குட் மெஜாரிட்டி. அவர் கண்டிப்பா ஏதோ செய்யணும்னு விரும்புறாரு. இந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்றது இன்னமும் பெரிய அளவில் மோடிக்கான ஆதரவு என்பது அகில இந்திய அளவில் குறையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது வந்து ஒரு அலார்மிங் லெவலுக்கு கீழே அது போல கொஞ்சம் பிரீச் ஆயிருக்கலாம், ஓகே. பட் இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த ஃப்ரிஞ்ச், இந்த சோ கால்டு ஃப்ரிஞ்ச் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையுமே மோடி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணல. எந்த பிரதமரும் அதை ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அது பிரச்சனை தான். அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருக்குது, எதிர்கட்சிகள் வந்து ஷாம்பிள்ஸ், அதனால அவர் தைரியமா இருக்காரு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு நான் சொல்லுவது, உங்களுக்கு அங்க கூட உள்ள இருந்து பண்ணக்கூடிய இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடியவர்கள், அவருக்கு பிடிக்காதவர்கள், டொகாடியா மாதிரி இருக்கக்கூடியவங்க பண்றது வந்து அவர் கண்டிப்பா விரும்ப மாட்டார். எந்த பிரதமர் விரும்ப மாட்டார். ஏன் செய்ய போறாங்க அது? அவங்க இல்ல மணி சொல்றதுல சின்ன மாறுபட்ட கருத்து என்னன்னா, அவர் சொல்ற மாதிரி மோடிக்கு இன்னும் குறையாம இருக்கு, அதெல்லாம் ஏத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு புரிஞ்சுக்கணும், அது ஏதோ மோடி மேல இருக்கிற ஈர்ப்பினாலேயோ அந்த நம்பிக்கையினாலேயோ அல்ல. அது அடிப்படை விஷயமே என்னன்னா, மாற்று வந்து கண்ணெதிர எதுவுமே தெரியாம இருக்கு. அதுதான் மிக முக்கியமான. மோடிக்கும் பொருந்தது, ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும். ரொம்ப தெளிவா ரெண்டு இடத்துலையும் இது பொருந்தும். ரெண்டு இடத்துலையும் பாத்தீங்கன்னா அவர்களோடு எவ்வளவு அதிருப்தி உருவாகிட்டு இருந்தாலும் கூட அதற்கு வடிவம் கொடுக்கவும் நம்பிக்கை தரக்கூடிய மாற்று தலைவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு அனைத்து இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் வந்துடல. தமிழ்நாட்டின் ஜெயலலிதாவுக்கு மாற்ற மிகப்பெரிய அளவில் எந்த தலைவரும் அந்த இதோடு வந்துடல. அது வராத சூழ்நிலையில இவங்க இன்னும் பலமா இருப்பது போன்ற ஒரு தோற்றம் காட்டப்படுகிறது. அதுதான் உண்மை. ரெண்டு விஷயம் நீங்க சொல்லும் போது வரக்கூடிய உணர்வை பகிர்ந்துக்கிறேன், பதில் சொல்லுங்க. மோடிக்கு எதிராக அகில இந்திய அளவில் இன்னொரு மாற்று தான் வரணும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொருள் வருது. அது வந்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றுகளை நீங்க கணக்குல எடுத்துக்க முடியாது. அனைத்து இந்திய அளவில் தேவைப்படக்கூடிய மாற்றுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அனைத்து இந்திய அளவில் தேவை. இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதியாகவும் இருக்கலாம். இல்ல அது எங்க இருந்து, பீகார்ல இருந்து நிதிஷ் வரட்டும், யூபில இருந்து அகிலேஷ் வரட்டும், தமிழ்நாட்டில இருந்து ஜெயலலிதா கூட வரட்டும். ஆனா அப்படி இல்ல யாரும் வர மாதிரியா ஒண்ணும் இல்ல. எனக்கு அடுத்த கேள்வி அதுதான். அந்த மாதிரி மாற்று வருவதற்கு இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு எதிராக இவங்க யாரும் தீவிரமாக மறு கருத்தை முன்வைக்கிறதாக தெரியல. இப்ப அகிலேஷ் யாதவ், நம்ம பேசிட்டு இருக்கிற அகிலேஷ் யாதவ் பேட்டிலேயே கூட மாட்டிறைச்சிக்கான தடை பற்றி கேட்கும் போது அவர் தன்னுடைய கருத்தை சொல்ல மறுக்கிறார்னா, காந்தி இந்த மாதிரி கேள்வி காந்திகிட்ட கேட்கப்பட்டது, அப்ப காந்தி என்ன பதில் சொன்னாருங்கிறத பாருங்கன்னு காந்தியினுடைய மேற்கோளுக்கு பின்னால அவர் ஒளிந்து கொள்ள முயற்சி செய்கிறாரே தவிர அவர் நேரடியாக தன்னுடைய கருத்தை மக்களிடத்துல முன்வைக்க மாட்டேங்கிறார். ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். அவர் வந்து ஒரு இளைஞரா இருக்கிறாரு, மிக ரொம்ப மூத்த அரசியல் தலைவர்லாம் கிடையாது. இன்னும் அவர் வந்து அந்த அந்தஸ்தலாங்க அடையல. ஆனா அவருடைய அப்பாவுடைய சௌகரியத்தில் அவர் அங்கே வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து
இதுக்கு எதிரான ஒரு கடுமையான கருத்து அவர் சொல்றது ஸ்ட்ராட்டஜிக்கா அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கருத்து தெளிவா சொல்றாருன்னு பாருங்க. என்ன சொல்றாரு? பீஃப் பேனை நான் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றாரு. ஆனா நான் ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா நீங்க உடனே ஒத்துக்க மாட்டீங்க. காந்தியா சொல்லியிருக்காரு, காந்தி சொன்னது அதுதான் என் கருத்தும் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் ஒளிஞ்சுக்கிறதா பார்க்கணும்? கிடையாது, ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அவருக்கு அவர் கண்டிப்பா காந்தியின் கருத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார். அவர் அது இப்ப மாட்டு இறைச்சிக்கு எதிரான பிரச்சாரம் உங்களுக்கு இந்த அளவுக்கு மூர்தன்யமாக இருக்கும் பொழுது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மகாத்மா காந்தியின் கருத்துக்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வது என்பது அவர் எப்படி ஒளிந்து கொள்வதாகும் எனக்கு புரியல. கண்டிப்பாக அவர் ஒளிந்து கொள்கிறார். அதான் நான் சொல்றேன். அதாவது மாட்டிறைச்சி பற்றிய விவாதம் கொழுந்து விட்டு எரியாம இருக்கும்போது நீங்க ஒளிஞ்சுக்கலாம், பெரிய அளவுல தப்பு கிடையாது. இன்னைக்கு you have to take a stand. அப்ப நான் காந்தி சொல்றது தான் என்னோட கருத்து, அதை போய் படிக்கன்னா என்ன அர்த்தம்? லோக்கல் பாலிடிக்ஸ் அது ஸ்டாண்ட். பட் ஏன் நீங்க இந்த பக்கம் இருக்கணும் அல்லது அந்த பக்கம் இருக்கணும்? இன்னைக்கு ஒருத்தர் எதை சாப்பிடுறது, எதை குடிக்கிறது, எதை ஸ்டாண்ட் எடுத்து தானே சொல்றாரு. அவர் இதை பத்தி காந்தி இப்படி சொல்லியிருக்கிறாரு, அத்வானி இப்படி சொல்லியிருக்காரு, இல்ல எது சரின்னு உங்களுக்கு படுதோ எடுத்துங்கன்னு சொன்னாதான் தப்பிக்கிறது. அந்த மாதிரி அவர் சொல்லலையே. காந்தி இந்த சொன்ன கருத்து அவர் கருத்துன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். மாட்டிறைச்சி தடையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதற்கு குறைவாக அவர் எது சொன்னாலும் அந்த டிபேட்டுக்குள்ள நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல அந்த டிபேட்டுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இதே கேள்வி காந்தியிடம் முன்வைக்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னாரு? இல்ல இந்த இஷ்யூ ஆல்ரெடி செட்டில்டு. காந்தி இதுக்கு தீர்வு சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன் திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? இல்லையா? மரண தண்டனையை ரத்து செய்வதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. இதனால மரண தண்டனையை ரத்து செய்வது தொடர்பாக சட்ட ஆணையம் கொடுத்த பரிந்துரையை மத்திய உள்துறை அமைச்சகம் நிராகரிக்கும் என தெரிகிறதுன்னு இன்றைய நாளிதழில் செய்திகள் இருக்கு. மணி, நீங்க தான் முதல்ல ஆரம்பிங்க. இது எதிர்பார்க்கப்பட்டது தான். இது போத் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆர் பிஜேபி ரெண்டு பேருமே உங்களுக்கு மரண தண்டனை விஷயத்தில் என்ன ஸ்டாண்டுன்றது நமக்கு தெரியாது. பிஜேபியோட ஸ்டாண்ட் ரொம்ப ஹாட் ஸ்டாண்டு தான். அதில் இந்த லா கமிஷன் ரிப்போர்ட்டை அவங்க ஹோம் மினிஸ்ட்ரி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கப்பட்டதான். அது ஒரு வாரத்துக்கு முன்னாலே, அந்த முடிவு வருவதற்கு முன்னாலேயே அந்த தகவலை கசிய விடுவது என்பது அவங்க பொசிஷன் என்னன்றதை அவங்க சொல்கிறாங்க. இது இந்த திசையில் தான் போகும். வேறு மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் நமக்கு இப்போ எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனையை ரொம்ப குறைவான அளவில் தான். பிராந்திய கட்சிகளில் இங்கே திமுக மரண தண்டனையை ஒழிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதிமுக அதில் ஸ்டாண்டே எடுக்கல. அவங்க ஆல்மோஸ்ட் அதை ஆதரிப்பாங்க. அந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராந்திய கட்சியையும் நாம் எடுத்து பார்த்தோம்னா பெரிய அளவில் மரண தண்டனைக்கு எதிரான அந்த கருத்தோட்டம் என்பது உங்களுக்கு இப்போ மரண தண்டனை வேண்டும் என்று சொல்பவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா இப்போ 26/11 மாதிரி ஏதாவது ஒரு அட்டாக் எங்கேயாவது துரதிருஷ்டவசமாக எங்கேயோ ஒன்று நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விவாதம் மரண தண்டனைக்கு எதிராக கொண்டிருக்கக்கூடிய அந்த விவாதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது என்பது இன்னமும் கீழே போயிடும். அதாவது ரொம்ப ஒரு பல மைல் பின்னால் போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை தாண்டி மக்களை பிரதிபலிக்கக்கூடிய அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருமே எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் மரண தண்டனைக்கு எதிராக பேசலை. அதனால இதை தவிர வேற முடிவு வரும்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தவிர வேற முடிவு வருவதை எதிர்பார்க்கவே முடியாது. அரசியல் கட்சிகள் கூட பெரும்பாலும் இதே மனநிலையோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு மணி சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரும்பாலும்ங்கிறது ஏற்றக்கல. நீ பல கட்சிகளுடைய மனநிலை மாற்றம் வந்திருக்கு. வேற காலகட்டத்தில் வேற நல்லா இருந்தவங்க கூட இன்னைக்கு அடுத்து மாறி வந்திருக்காங்க. திமுகவுக்கு இதே மனநிலை 20 வருஷம் முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுகவுடைய மனநிலை மாற்றம் இருக்கு நிச்சயமாக. இது மாதிரி பல கட்சிகளுக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சேர்த்து பார்க்கணும். ஆனால் பிஜேபிக்கு இதில் நிச்சயமாக மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர்கள் மனதனை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் எப்போவுமே இருக்காங்க. அதனால இப்போது அவர்கள் ஆட்சியில் இருக்கிறனால உள்துறை அமைச்சகம் அதை நிராகரிப்பது என்பது இயல்பாக அவங்களுக்கு நடக்கக்கூடியதான். இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. காங்கிரஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ்ல மணிசங்கர் ஐயர் இன்னும் சிலர் இருக்காங்க. எஸ்பெஷலி மணிசங்கர் ஐயர்லாம் கடுமையா மரண தண்டனையை எதிர்க்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ஸஸ் பிஜேபிக்குள்ள உங்களுக்கு கிடையாது. இதுதான் இதில் இருக்க சிக்கல். என்னன்னா உங்களுக்கு இப்போ ஆப்கானிஸ்தானில் வரக்கூடிய இப்போ டெவலப்மெண்ட்ஸ் இப்போ ஐஎஸ்ஐஎஸ் கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டான்றாங்க. ஃபாரின் ட்ரூப்ஸ் நெக்ஸ்ட் இயரை தாண்டியும் உள்ளே இருக்கணுன்றாங்க. பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே அதைத்தான் சொல்லிடணும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு வந்ததுன்னா இது இந்த விவாதம் கூட மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமன்ற விவாதத்து கூட ஸ்பேஸ் இன்னமும் ஷ்ரிங்க் ஆகிடும். அது ஆபத்து, மணி சுட்டி காட்டுற ஆபத்து இருக்கு. ஆனால் அந்த ஆபத்தை தாண்டி தான் நம்ம சிந்திக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, மக்களை எப்பவுமே நீங்க இமோஷனல் ஏதாவது ஒரு பக்கம் திருப்பிட்டு அதன் அடிப்படையில் கருத்து மாற்றிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பலர் எளிதாக செய்யக்கூடிய விஷயம். உணர்ச்சி அடிப்படையில்
நியாயமா பேச வேண்டியவங்களை பேசாமல் மறைச்சு வேற பக்கம் திசை திருப்போது. அப்படி வராம இருப்பதற்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது ரொம்ப அவசியம். தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும்னு சொல்றீங்க. இன்றைய நாளிதழிலேயே வந்து இது முதல் பக்கத்துல செய்தியாகும். உள்ளுக்குள்ள இன்னொரு இடத்துல ஜோதிர்லதா கிரிஜா எழுதின ஒரு இதுவும் இருக்கு. அதுல முதல் வரியே, எத்தகைய குற்றம் புரிந்திருப்பினும் கடவுள் ஒருவருக்கு கொடுத்துள்ள உயிரை பறிக்க பிற மனிதருக்கு உரிமை இல்லை என்பது காந்தியடிகளின் கூற்றுன்னு காந்தியுடைய கொட்டேஷனை தான் அவங்க முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. காந்திக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரி சரி, அவங்க ஒளிஞ்சுக்கிறதுல அவங்க கருத்து என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க காந்தியினுடைய கொட்டேஷனுக்கு பின்னாடி அவங்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அகிலேஷ் யாதவுக்கு பேசின மாதிரியே நீங்க சொல்றீங்க. காந்தி இப்படி சொல்லியிருக்காருங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியத்தானே செய்யும். காந்தி சொன்ன எவ்வளவு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதல்ல விஷயம். ஒரு விஷயம் ஒரே விஷயம், அதாவது வந்து நான் இதை எப்படி இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷனில் பொருத்தி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா வந்து, இப்போ இமீடியட் டேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து, ராஜீவ் கொலையாளிகள் அந்த 7 பேரோட மரண தண்டனை விஷயத்தில் வந்து தமிழக அரசு விடுதலை செய்து அந்த விஷயம் உச்சநீதிமன்றத்தோட பெஞ்சில், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் ஆர்டர் ரிசர்வ் ஆயிருக்கு. மரண தண்டனை எல்லாம் தான் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆயுள் தண்டனை ரிலீஸ் பண்ணலாமான்ற அந்த இதுவும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து இதையோடையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா வந்து, அந்த பவர் யாருக்கு இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கா, அல்லது வந்து கன்சல்டேஷன்றது என்ன? இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வரக்கூடிய தீர்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்களில் வந்து இமீடியட்டாக நம்ம பார்க்க வேண்டியது அதுதான். மரண தண்டனை வந்து அவங்க வந்து ரத்து செஞ்சதை ஏற்றுக்கிட்டாங்க. ரெவியூ பெட்டிஷன், கியூரேட்டிவ் பெட்டிஷன் எல்லாமே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த விடுதலை சொல்லக்கூடிய விஷயத்திலையும் இன்னொன்று வந்து, மரண தண்டனை என்பதை 14 ஆண்டுகளாக நாம் வைக்கலாமா என்று ஆயுள் தண்டனை என்பதை நீதிபதி கேட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ராம்ஜெத் மலானி சொன்ன மாதிரி இந்திய சிறைச்சாலைகளில் மரண தண்டனையை விட ஆயுள் தண்டனைகள் என்பது கொடுமையிலும் கொடுமைன்றாங்க. இப்போ 40 வருஷமா சிறையில் இருக்கவங்களாம், எல்என் மிஸ்ரா கேஸ்ல, ரயில்வே மினிஸ்டர் கேஸ்ல அரெஸ்ட் ஆன ஒருத்தர் 42 வருஷமா ஜெயிலில் இருக்காரு. அவர் 23 வயசுல உள்ள போயிட்டு 26 வயசுல 64 வயது அவருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை கடந்து விட்டார். இப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு இந்த டிபேட்டை வந்து வேற மாதிரி ஷார்பன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெறும் மரண தண்டனை மட்டுமல்ல, ஆயுள் தண்டனை உட்படவும் நாம் பேச வேண்டும். நீங்க 40 வருஷம் ஜெயில வச்சிருக்கதை எப்படி நியாயப்படுத்துவீங்க? அது மரண தண்டனை விட மோசமானது. பெரும்பாலான மக்கள் மத்தியில வந்து இருக்கக்கூடிய உணர்வு வந்து நீங்க சொல்றதுக்கோ மணி சொல்றதுக்கோ எதிராக இருக்கிறதாகத்தான் நான் உணர்றேன். அது அப்படித்தான். மக்கள் மத்தியில உணர்வு எதன் அடிப்படையில் இருக்கும் பாத்தீங்கன்னா, அவரை நேரடியாக பார்க்கிற அனுபவங்கள், அவருடைய உணர்வு சார்ந்த அனுபவங்கள்ல இருந்தால் மக்கள் முதல் கட்டத்துல எப்பவுமே ரியாக்ட் பண்ணுவாங்க. 2வது கட்டத்துல தான் அறிவின் அடிப்படையில் இருந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்க மக்கள் எப்பவுமே இன்னொரு கட்டத்துக்கு கூட கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் வந்து, பொறுப்பு வந்து சமூகத்தில் பணியாற்றக்கூடிய எல்லாருக்கும் இருக்கு. எல்லா துறைகளில் இருக்கவங்களுக்கு இருக்கு. அரசியல்ல, ஊடகங்கள்ல, எழுத்துல, எல்லா துறையில இருக்கவங்களுக்கு இருக்கு. அதனால மக்கள் உணர்வு நீங்க விட்டீங்கன்னா உடன்கட்டை ஏறது ஆதரிக்கிறதுக்கு கூட ஒரு மக்கள் உணர்வு இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் மக்கள் உணர்வு இருக்கும். ஜாதி பிரச்சனை எடுத்துங்க, மக்கள் உணர்வு தான் அதுக்கு அடிப்படை. ஜாதியத்துக்கு ஜாதியம் வேற எங்கேருந்தோ ஒரு பூதம் வருதா என்ன? கிடையாது. எல்லாமே மக்கள் உணர்வு சம்பந்தப்பட்டதுதான். ஆனால் அது அடுத்த கட்டத்துக்கு மாற்றி கொண்டு போகும், நகர்த்தி கொண்டு போகும் அவசியம்னு ஏற்றுக்கொள்றோம்ல, அந்த வேலையை செஞ்சுதானே ஆகணும். அதை செய்யாம நம்ம ஓடி போக முடியாது. வளர்ச்சி முன்னேற்றம்னு நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் தான் வளர்ச்சி முன்னேற்றம். அறிவு சார்ந்து சிந்திப்பதுங்கிறது பொருளாதார முன்னேற்றம் மட்டும் இல்ல, ஒபினியனை ஷேப் பண்றது. கண்டிப்பாக அவர் ஞானி சொல்றது கரெக்ட். இப்ப ஜாதி விஷயத்துல நீங்க கருத்து கணிப்படுத்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலானவங்க ஜாதி வேணும்னுவாங்க. மரண தண்டனை கேட்டீங்கன்னா இருக்கட்டும் போட்டாதான் அடங்குவான்னு. இப்படி உணர்வு அடிப்படையில் நீங்க இந்த விஷயத்தை பார்க்க முடியாது. நம்ம மரண தண்டனை தான் நீங்க விசாரணைக்கெல்லாம் பிறகு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு ஆதரவாக இருக்கிறத விட, நீங்க கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது இதை விட அதிகமாக இருக்கவங்க இருக்கலாம். இல்ல, இதுல அடிப்படை என்னன்னா, மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தேவைப்படுது. தங்களை சுற்றி ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னா மக்கள் விரும்புறாங்க. இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். அதனால குற்றங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு அதை தாய்க்க முடியல. கரெக்ட். அதான் அடிப்படை. அந்த உணர்வு வந்து மிக சரியான உணர்வு. அதுதான் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் நியாயமா இல்லையாங்கிற பார்வை வராது. ஆனா அங்க அமைதி இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அமைதி தான் அவங்க விரும்புறது, வேற ஒண்ணுமே இல்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 கட்சிகளுடைய கூட்டணி அறிவிப்பு இன்று வெளியாகும் அப்படின்னு ஒரு செய்தி. திருவாரூர்ல இன்னைக்கு அந்த பொதுக்கூட்டம் இருக்கு. பொதுக்கூட்டத்தில் இதை அறிவிப்பாக வெளியிடுவார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் பங்கேற்குமா பங்கேற்காதா, அந்த கூட்டணிகளை தொடர்ந்து நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற ஸ்டாண்ட் வந்து அவங்க இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னு வேறுபட்ட செய்திகள் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கு தமிழ் நாளிதழ் ஒன்றில் வன்னியரசு சொன்னதாக ஒரு செய்தி, பங்கேற்பார்கள், கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லியிருக்காரு. ஆங்கில நாளிதழ் ஒன்றில் திருமாவளவனை நேரடியாக எக்ஸ்பிரஸ்ல சொன்னார்னு சொல்லி எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி, தொடர்ந்து நீடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்திகளையும் அந்த கூட்டணியையும் பத்தி பேசலாம்
அப்படின்னு தோணுது. மணி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் ஏற்கனவே நான் என்னுடைய கருத்து நான் இங்கே இதே வேறொரு நிகழ்ச்சியில் இந்த தொலைக்காட்சியில் பதிவு செய்தது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதாவது வந்து ஏன் வைகோ இவ்வளோ அவசரப்படுறாரு? லாஸ்ட் மினிட்ல இன்னும் 6-7 மாதங்கள் இருக்கின்றன. இந்த கட்சியிலேருந்து வந்த எக்ஸோடஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னால் கட்சியோட அவங்களோட உட்கட்சி கூட்டத்தில் வந்து இந்த தேர்தலில் நம்ம கண்டிப்பாக திமுகவோடையும் அதிமுகவோடையும் போக மாட்டோம்னு உறுதியாக சொன்ன பிறகு தான் வந்து அந்த வெளியில் போனவங்க மாசிலாமணி உட்பட, அப்புறம் வந்து குமாரி, அந்த விஜயகுமார், ரொம்ப வருடம் அவரோட இருந்தவங்க, அந்த சோமு, இவங்கெல்லாம் வெளியில் போனது. அடுத்த தேர்தலில் வந்து நம்ம எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமான்ற வழக்கமான எதிர்பார்ப்பு இருப்பது வந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய. 2011 தேர்தலில் இவங்க ஏற்கனவே தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வந்து இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜினா, நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இதுதான் வைகோவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அதை ட்ராக் பண்ணி ஜனவரி பிப்ரவரி வாக்கில் அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்போ வந்து எக்ஸோடஸ் இருந்திருக்காரு. அதை ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து அடிக்குவேட் டைம் கொடுத்து அவர் வந்து ஏன் இதை செய்கிறாருன்னு புரியல. ஒன்று, அதோட பலனை வந்து இன்றைக்கி அவர் கட்சி அனுபவிச்சுட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் எங்கேயோ கிடக்குது. 1 week இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ்னோ. 6 மாதங்கள் இருக்கின்றன தேர்தல்களுக்கு. அப்படி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட கூட்டணிகள் உருவாகி இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இப்பயே வந்து இதுதான் கூட்டணி நாங்கள் அறிவிப்போம்னு அவர் வந்து எதை வச்சு சொல்கிறாரு, அவர் என்ன விரும்புகிறாருன்னு, அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த 4 கட்சியிலையும் எக்ஸப்ட் சிபிஎம், விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐயும் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்களான்றது $1 million கொஸ்டின். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்க ஒன்னானது திமுக அதிமுகவுக்கு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு 25-30 வருஷமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னு பலரும் அதை முயற்சி பண்ணி தோற்று போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சீரியஸாக அவர் முயற்சி பண்ண விரும்புகிறாங்கன்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் அதுக்கு வேற ஒரு அணுகுமுறை வேணும். அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப தெளிவாக பாமகல அந்த மாற்றம் நீங்கள் அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிற நம்பகத்தன்மை குறைவாக இருக்குங்கிறது இன்னொரு விஷயம், அவருடைய ஜாதிய பார்வையினால. ஆனால் வைகோ மேலே ஜாதிய அணுகுமுறை உள்ளவர்ன்ற மாதிரியான குற்றச்சாட்டு கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டுகள் மாதிரியான அமைப்பு குற்றச்சாட்டுகள் கிடையாது. அப்போ அவரோட வந்து தலித் இயக்கம் இருக்கு, 2 இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க. அப்போ ஒரு கிரெடிபிளான ஆல்டர்னேட்டிவாக தான் வர முடியும்னு அவர் நம்பினா அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம வந்து மதிக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவர் இப்படி ஒரு அணி அமைப்பது என்பதே உண்மையில மறைமுகமாக அதிமுகவுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அப்படிங்கிறதா திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. மறைமுகமாக இவங்க எல்லாரும் சேர்ந்து அதிமுகவுக்கு உதவி செய்யறாங்க, எதிர்ப்பக்கம் ஒரு முழு கூட்டணி உருவாகாம தடுப்பதற்காக செய்யறாங்க. அந்த குற்றச்சாட்டை இவர்கள் உடை தெரியாமல் இந்த அணிக்கு வந்து கிரெடிபிலிட்டி வராது. அதை உடை தெரியணும்னா ஒண்ணே செஞ்சாதான் உடை தெரிய முடியும். மிக தெளிவாக எங்கள் அணி இன்னைக்கு சின்ன அணியா இருக்கலாம், நாங்கள் இந்த தேர்தல் இல்லாட்டாலும் எந்த தேர்தலாவது ஆட்சி பிடிக்க தான் முடிவு பண்றோம், அதை நோக்கி தான் வேலை செய்யறோம். அப்ப எங்கள் அணியின் சார்பாக வைகோ தான் முதலமைச்சர் வேட்பாளர், அல்லது திருமாவளவன் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அல்லது துணை முதலமைச்சர், நாங்கள் ஆட்சி அமைத்தால் இப்படித்தான் அமைப்போம் அப்படின்னு இவங்க பகிரங்கமா அறிவிக்க முடியணும். அப்படி அறிவித்தால் ஜெயலலிதாவுக்கு எதிராக கூட்டணி பற்றிய அறிவிப்பே டூ ஏர்லி. உடன்படல. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமாகி 6 மாதம் ஏற்கனவே ஆகிவிட்டது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இன்னும் சரியா சொல்ல போனா பெங்களூர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குல்ல, அது வந்ததுல இருந்தே தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி விட்டதுன்னு சொல்லலாம் நடைமுறையில். ஆனால் தேர்தலை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏற்கனவே தேர்தல் செஷன்ஸ் கோர்ட்டை சொல்றீங்களா, உயர்நீதிமன்ற கர்நாடக ஹைகோர்ட் அந்த தீர்ப்பு வந்ததுல இருந்தே வர ஆரம்பிச்சு. அப்பல இருந்தே தேர்தலுக்கான முனைப்புகள் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகள் மத்தியில் வர ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க 1 வருஷம் முன்னாடி இந்த தேர்தலுக்கு வேலை செய்யட்டும், இல்லை 6 மாசம் முன்னே வேலை செய்யட்டும், கடைசி நிமிடங்களில் மாற்றங்கள் வரும், அதெல்லாம் இஷ்யூ இல்லை. ஆனால் ஜெயலலிதாவுக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஞானி, எனக்கு அதுல நீங்க சொல்றதுல உள்ள எனக்கு ஒன்று சந்தேகத்தை திரும்பவும் கேட்க விரும்புறேன். அதாவது ஜெயலலிதாவுக்கு எதிராக தீவிரமான நிலை எடுக்கலங்கிறத விட இப்படி ஒரு அணியாக போட்டியிடுவதே ஜெயலலிதாவுக்கு உதவி செய்வது அப்படின்னு தான் திமுக தரப்புல சொல்றாங்க. இல்ல, அது எப்ப அது சொல்லப்படுவதற்கு வலு வருதுன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில போய் சேர்ந்தா தான் நீங்க சொல்ற அந்த ஆர்குமெண்ட் போகும். இல்ல, திமுக கூட்டணியில போய் சேராம நீங்க தனியா நிக்கிற வரைக்கும் திமுகவுக்கு உதவுறதாகத்தான் திமுக சொல்லி. அப்படி பாத்தீங்கன்னா யாருக்கு உதவுறாங்கன்றதெல்லாம் எப்பவுமே டிஸ்பியூட் தான். நீங்க இன்னைக்கு அதிமுக எதிர்ப்பு உணர்ச்சி மக்கள் மத்தியில் அதிகம் இருக்கா, திமுக எதிர்ப்பு உணர்ச்சி மக்கள் மத்தியில் அதிகம் இருக்கான்னு கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா யாருக்கு எதிரான எதிர்ப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் அதிகம் இருக்கோ அந்த ஓட்டு சதறினாதான் லாபம். பாத்தீங்கன்னா உண்மையில அதிமுக எதிரான எதிர்ப்புணர்ச்சியை விட இன்னும் திமுக மேல நம்பகத்தன்மை வராம இருக்கிற சிக்கல் தான் திமுக இருக்கு. அப்ப திமுக எதிரான ஓட்டுகள் சதறினா திமுகவுக்கும் லாபம் தான் அப்படி பாத்தீங்கன்னா. ஆனால் லாபம் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அதுக்குள்ளேயே நான் போகல.
ஆனால் அடிப்படையில் இவர்கள் அதிமுக சார்பாக வேலை செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இவர்களை திமுக முன்வைக்குது. அதை இவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, வைகோ வந்து நெஞ்ச கிழிச்சு காட்டணும் இல்ல, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நான் எங்க கிட்டே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காரு, நீங்க தைரியமா நான் முதலமைச்சர் வேட்பாளர் கோட்பாடு நான் ஏற்றுக்கொள்ளல கோட்பாடு ரீதியா. ஆனா நீங்க தமிழ்நாடு அரசியல் அதை நோக்கி போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதா எல்லாருக்கும் தெரியும். பாமக அன்புமணின்னு பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்க. திமுகவை பொறுத்த மட்டும் ஸ்டாலினா கலைஞரான்றது அவங்களுக்குள்ள இன்னும் பாக்கி தீர்க்கப்பட வேண்டி இருந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு அது தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி அதை வந்து உட்கட்சி பிரச்சனையா இருக்கு. சரி, இது உட்கூட்டணி பிரச்சனை. அப்ப இந்த கூட்டணி உட்கூட்டணி பிரச்சனை இல்ல, இவர்கள் அதிமுகவை எதிர்க்கிறாங்களா இல்லையாங்கிறது நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு. வேறு சிலர் இந்த கூட்டணிக்குள்ள வராங்களா வரலையா, அதற்கு இந்த அறிவிப்பு குறுக்க நிற்குமா நிற்காதாங்க, அது மட்டும் இல்லாமல் சார்ந்து அந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் பங்குங்கிற அம்சத்தை திருமாவளவன் முன்னாலே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை திமுக இந்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வைகோவுக்கும் இந்த 4 கட்சிகளை சேர்ந்த அணிகளுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றாக ஆட்சியை பகிர்ந்து கொள்வோம், ஆட்சியில பங்கு இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிற அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் வேட்பாளர் யாருமே அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை ரெண்டும் செஞ்சா அவங்க நம்பகத்தன்மை கொஞ்சம் கூடும். அந்த 2 அறிவிப்பு வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. முன் நிபந்தனை மாதிரி அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும்னா, உறுதியாக இருக்கணும்னா இந்த 2 உறுதியாக இருப்பது மட்டும் இல்ல, அவர்கள் உண்மையாவே அதிமுக திமுகவுக்கு எதிராக இருக்கிற என்பதற்கான நம்பகத்தன்மைக்கும். இந்த 5 கட்சி கூட்டணியில் இருந்த ஒரு தலைவர் ஒரு 10 நாளுக்கு மேல பேசும்போது சொன்னாரு, நாங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து பெரிய கொள்கை சார்ந்து வந்து திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் 5 கட்சி கூட்டணிகளை வைத்திருக்கிறோம், அதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து 2014 11th ஹவரில் அந்த அம்மா கட்டி விட்டாங்க, வேற வழி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வைகோவோட பிரச்சனை என்னன்றது, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரை திமுகவை ஆதரித்து இருந்தவர் போன செப்டம்பர் 15 அன்னைக்கு அவர் இங்கே நசரத்பேட்டை மீட்டிங்ல என்ன பேசினாரு, மே மாதம் கலைஞரோட அவங்க திருமண நிகழ்ச்சியில் அவர் என்ன பேசினாரு, அதற்கு பிறகு எல்லாம் நமக்கு தெரியும். சடனா வந்து இந்த ஷிஃப்ட் வருது. நீங்க ஃபோக்கஸை வந்து நீங்க மறுமலர்ச்சி திமுக கிட்ட வைக்கிறீங்க. ஆமா, இன்னைக்கு அந்த செய்தியில இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியில இருக்கக்கூடிய இன்னொரு தகவல், சிபிஎம் லீடர் வந்து சொன்னதாக, பெயர் போடல, சிபிஎம் லீடர் சொன்னதாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2011 சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், இப்ப 2016 சட்டமன்ற தேர்தல், இந்த 3வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவியது என்றால் மற்ற கட்சிகளுக்கான வாய்ப்பு முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்கு. ஞானி சொன்னதான், யாருக்கு எதிரான உணர்வு மக்களிடத்துல இருக்குன்னு சொல்லி ஞானி சொல்றாரோ அதை சிபிஎம் லீடர் ஒருத்தர் வந்து வேறு வார்த்தைகளை சொல்றாரு. அதனால அந்த முன்னேறி திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்த நிலையை பிடிக்கிறதோ அல்லது திமுகவுக்கு சமமாக மேலே ஏறி வர்றதோ காஸ்டிஸ்ட் அண்ட் கம்யூனல் ஃபோர்ஸஸ் வரணுமா, இல்ல செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் ப்ரோக்ரசிவ் ஃபோர்ஸஸ் வரணுமா அப்படிங்கிற கேள்வி வருது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக இந்த செய்தியில இருக்கு. அந்த மாதிரி சிக்கல் இதற்குள்ள அந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி ஒரு கருத்து சொன்னோம். அதுதான் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரெடி பிஜேபி ஏற்கனவே வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி 2016 தேர்தலில் அதிமுக திமுக என்ற 2 பெரிய அமைப்புகளுக்குள்ள திமுகவை இன்னும் பலவீனப்படுத்தி ஒழித்து விட வேண்டும் தான் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படி செய்தால்தான் 2021 அதிமுகவை மட்டுமே தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போது தானருக்கு தயாராகி வந்துவிட முடியும் என்பதுதான் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இடதுசாரிகள் வைக்கிறார்கள். பிஜேபி ஸ்ட்ராட்டஜி இடதுசாரிகள் அணுகுமுறையும் ஒரே மாதிரியான பார்வையில் தான் இருக்குது. இல்ல அப்படி ஸ்வீப்பிங்கா சொல்ல முடியுமான்னு தெரியல. இப்ப எதிர்பார்க்கிறேன், பட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் டிஎம்கே. அது வந்து டிஎம்கே திமுகக்கு ரெசிலியன்ஸ் இருக்குது. இவங்க சொல்ற அளவுக்கெல்லாம் வந்து திமுக வந்து பலவீனமா இருக்குன்னு நான் அப்படி நினைக்கல. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்திருக்கான்னா அது டிபேட்டபிள், அது நான் ஒத்துக்கிறேன் நான். பட் எப்பயுமே வந்து ஒரு கட்சி வந்து 5 வருடம் ஆண்டு விட்டு மறுபடியும் மக்கள் கிட்ட போகும்போது பிரதான எதிர்கட்சிக்கான வாக்குகள் கூடுவது என்பது சகஜமா நடக்கக்கூடியதுதான். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இன்னும் 3-4 மாதங்களில் நடக்கக்கூடிய வேறு சில நிகழ்வுகள், உதாரணத்துக்கு 2G ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி வேற ஏதாவது பெரிய விஷயங்கள் நடந்ததுன்னா இப்ப நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது பர்சீவ்டு ஸ்ட்ரென்த்னு சொல்றோம் பாருங்க, அது வந்து திமுகக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம். அதனால இன்னைக்கு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். ஆனா இந்த 4 கட்சி கூட்டணி 6 கட்சியாக இருந்தது 5 கட்சியாக 4 கட்சியாக இருக்கிறது. இதுலயும் வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல.
எலெக்ஷன் வரைக்கும் 6 மாசத்துக்கு முன்னாலே நீங்க வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஏன் வந்து இதை பெரிதுபடுத்துறீங்க தான் புரியல. இப்ப 95ல 7 கட்சி கூட்டணி வாழப்பாடியார்லாம் வச்சு ஒண்ணு பண்ணாரு கலைஞர். அன்புமணி வந்து ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக பிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி வேற. அவர் வந்து கேம்பெயின் பண்றாருல. 2021 எல்லாரும் 2021 தான் உண்மையிலே எய்ம் பண்றாங்க. 2021 தான் உண்மையிலேயே எய்ம் பண்றாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் டிக்ளேர் பண்றாங்கன்னு சொல்றாரு. நீங்க இது வந்து இன்னும் வந்து முன்கூட்டியே ரொம்ப அதாவது ஒன்னு சொல்லுவாங்க, ஒலிம்பிக்ல வந்து யூ ஷுட் நெவர் ஸ்பிரிண்ட் அ மாரத்தான் வாங்க. 100 ஃபீட்டை வந்து நீங்க மாரத்தான் மாதிரி இது பண்ண முடியாது நீங்க. அப்ப இதுல வந்து ஏன் வந்து இவர் அவசரப்படுறாருன்னா வந்து இப்ப வேற என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. எப்படி இருந்தாலும் இந்த 4 கட்சி கூட்டணிகள் வந்து இன்னமும் அதுலயே இருக்குமா? அவசரப்படுகிறார் வைகோ அப்படின்றத நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. அப்படித்தானா நீங்களும் அவசரப்படுறாங்க? யாருமே அவசரப்படுறாங்க நினைக்கல. எல்லாருமே தேர்தல் மூடுக்குள்ள ஏற்கனவே வந்துட்டாங்க, இவங்களும் வந்திருக்காங்க. அவ்வளவு அரசியல்ல ஒரு வார காலம்ங்கிறதே நீண்ட காலம். அது மாறும். இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும். இது இன்னும் 6 மாசம் இருக்குன்னு இன்னைக்கு மணி சொல்றாரு. ஆனா 5 மாசம் முன்னால என்ன மனநிலை இருந்தது? ஜெயலலிதா திடீரென்று தேர்தல் வைத்து விடக்கூடும், கலைத்து விட்டு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கு இருந்தது. அப்ப அதனால அவங்க ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள நுழைய வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருந்தது. இன்னைக்கு இப்போ திடீர் அறிவிக்க மாட்டாங்க, திட்டமிட்டபடி மேலதான் தேர்தல் நடக்குங்கிற மனநிலைக்கு இப்பதான் வந்திருக்கு. இந்த மாற்றம் 6 மாசத்துல வந்திருக்கு. நீங்க கடைசி காலத்துல தேர்தலுக்கு முன்னால ஜனவரியிலயோ பிப்ரவரியிலயோ வைகோ இதே நிலையை எடுத்து, நீங்க சொல்ற மாதிரி இதே நிலையை எடுத்து திமுக அதிமுக கூட்டணிக்குள்ள இல்ல, மக்கள் நலன் கூட்டணியில தான் இருக்கும் அப்படிங்கிற நிலையை அன்னைக்கு வெளியில சொல்லி, அன்றைக்கு மாசிலாமணியும் சோமுவும் வெளியில போனாங்கன்னா அது எலெக்ஷன் ஃபீவர்ல இன்னும் அதிகமாக போக மாட்டாங்கன்ற நான். ஏன்னா நீங்க வந்து குறைஞ்சபட்சம் உங்க கட்சியாவது காப்பாத்திட்டு இருக்கலாம். இன்னைக்கு அட்லீஸ்ட் உங்க ஃப்ளாக் போயிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். நீங்க அப்படி சொல்றீங்க. வாய்ப்பு அவங்களோட பார்கெனிங் போறத குறைஞ்சிருக்கும். இப்ப போறத விட அப்ப போனா டேமேஜ் அதிகமா இருக்கும்னு இல்ல. மதிமுக இருந்து இப்ப வெளியில போறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு வந்து 11th ஹவர்ல போனாங்கன்னா அவ்வளவு கிடைக்காது. 2011 அசெம்பிளி எலெக்ஷன்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜெயலலிதா வந்து மதிமுக கொடுக்க வேண்டிய அந்த சீட்ல கட்டி விட்டாங்க. வைகோவால எங்கேயுமே போக முடியல. அப்ப வந்து ஏன்னா இந்த பக்கம் வந்து திமுக அணில வந்து சீட் ஷேரிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் இல்ல பாமக அண்ட் விடுதலை சிறுத்தைகளுக்கு வேற வழியே இல்லாம போச்சு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் நீங்க நகர்த்திட்டு போகாம வந்து 6 மந்த்ஸ்க்கு முன்னாலே இப்படி ஒரு கிராண்ட் பிளான். இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா நீங்க பார்க்க வேண்டியது, நவ் யூ ஆர் வல்னரபிள். நீங்க 6 பேர் இருந்த கூட்டணியில 2 கட்சி வெளியில போயிடுச்சு. மத்த 2 கட்சி நிலைமை என்னன்னு தெரியல. சோ அப்ப கடைசியில உங்ககிட்ட யாரு பண்ணீங்க? ஏன் உங்களோட வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்றீங்க? இவ்வளவு சீக்கிரமா ஏன் எக்ஸ்போஸ் பண்றீங்க? அதுதான் ஸ்ட்ராட்டஜின்ற நான் அப்படி பாக்குறீங்க. why are you vulnerable? இல்ல நான் அப்படி பார்க்கல. இவங்க எல்லாருமே 2016 மட்டுமே எய்ம் பண்ணலன்னு நான் பாக்குறேன். அப்ப இந்த தேர்தல்ல வந்து அவங்க வந்து அவர் வைகோ வந்து தெளிவா இருக்காருன்றீங்களா நீங்க? அவர் என்ன செய்ய போறாருன்றது 2011 மாதிரியே தான் இதுவும் இல்லாம போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க கூடியது என்னன்னா 2016 பத்தி யாரும் கவலைப்படல. 2021 ஏன்னா இவங்களால கவலைப்பட்டு ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அதனால அடுத்த பத்தி யோசிக்க 2 பெரிய கட்சி இவங்களை கைவிட்டுட்டாங்க. அப்ப வேற என்ன பண்ண முடியும்? அதுதான் 2000. அப்ப ஒரு பெரிய கட்சியை சின்ன கட்சியா மாத்த முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. ஒரு பெரிய கட்சியை சின்ன கட்சியாக மாற்ற முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க. நியூசன்ஸ் வேல்யூ இது அவ்வளவுதான். அதாவது ஸ்பாயில் ஸ்போர்ட்னு சொல்லலாம், நியூசன்ஸ் வேல்யூன்னு சொல்லலாம். அது ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து. ஆனா ஆக்சுவலா அந்த 1வது இடமும் 2வது இடமும் தீர்மானிக்கப்பட்ட சூழ்நிலையில 2வது இடத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் கால பிடிச்சு கீழே இழுக்க பாக்குறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க. அதைத்தான் திமுக சொல்லுகிறது. நீங்கள் இந்த 4 கட்சி கூட்டணி 5 கட்சி கூட்டணி என்பது வந்து ஜெயலலிதாவுக்கு நீங்கள் ஆதாயம் செய்கிறீர்கள். ஜெயலலிதாவுக்கு எதிரான கூட்டணியில திமுகவோட வந்து சேரலன்னா திமுக அப்படித்தான் சொல்லும் நேச்சுரலி. ஆனா அதுல உண்மை இருக்கா? இவங்க ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு தூரம்? அதுக்கு அந்த கூட்டணி இவங்க எல்லாம் நாளைக்கே போய் சேர்ந்துற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இடதுசாரிகளை தவிர ஒரே ஒரு விஷயம், திமுக தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து மாறிட்டு வரணும். அது ஆட்சியில பங்குன்னு திருமாவளவன் முதல்லயே வச்ச கோஷம் இருக்குல்ல, அதை அடுத்த 6 மாசத்துக்குள்ள திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் 6 மாசம் மணி சொன்ன மாதிரி இருக்குல்ல, இந்த 6 மாச காலத்துல திமுகவும் ஆட்சியில் நாங்கள் பங்கு கொடுக்கிறோம் அறிவிக்க வேண்டிய கட்டாயம். விடுதலை தலைவர் இவர் திருமாவளவன் ஜூனியர் விடன் கொடுத்த ஒரு பேட்டின்னு ஜூனியர் விடன் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக எதிராக அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கின்றாரு. இத மதிமுக அணியில இருந்துகிட்டு அவர் சொல்றாரு. அப்ப இவங்களோட உள்ள கிடைக்க நீங்க வந்து ஆட்சியில பங்கு நீங்க ஏற்றுக்கொண்டால் நாங்க உங்களோட வருவோம்னு அர்த்தம். கண்டிப்பா அதிமுக உங்க ஆட்சியில பங்கு போட்டு போறது கிடையாது. அதிமுகவுக்கு எதிரான மாற்றாக அது திமுக தான் பொறுப்பு அதிகம் நீங்க பேசுறீங்கன்னா ஐவர் அணியில மதிமுக அணியில இருந்துகிட்டு அப்ப வந்து அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதான் நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறவங்க அணி சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. இன்றைக்கு அறிவிப்பு அவங்க கொடுக்கணும். அவங்க தொடர்ந்து 4 கட்சியாவது உறுதியாக இறுதி வரை நீடிக்குமா? அப்படியே திமுக கூட்டணிக்கு போய் சேர்ந்தா 4 பேரும் மொத்தமா சேருவாங்களா?
அப்படிங்கறது வந்து அந்த அந்த இல்ல இடதுசாரிகள் சேர மாட்டார்கள் ரொம்ப தெளிவா தெரியும். இடதுசாரிகள் கண்டிப்பா போக மாட்டாங்க. அதுல கூட எனக்கு சிபிஐயோட ஸ்டாண்ட்ல சந்தேகம் இருக்கிறது. சிபிஎம் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் தனியாக தான் நிக்க போறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய முடிவை வந்து நீங்க இறுதி முடிவா எடுத்துக்க வேணாம். இன்னும் சில வாரங்களுக்கு இது முடிவு. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணின்னு ஒரு நிலைமை வந்தா கூட இடதுசாரிகள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 2016 தேர்தலுக்கு முன்னால் வராது. சரி, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.